அதிகாலையில முதற் சாமத்துல தேவனை நோக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கூப்பிடும் பொழுது பரலோகத்தின் தேவன் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு. அப்ப ஆசாரியனாகிய நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே தேவ பக்திக்குரிய ரகசியம்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதுல தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று 6 காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறார். 1, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். 2, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 3, தேவ தூதர்களால் காணப்பட்டார். 4, புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். 5, உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். 6, மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எல்லாமா சேர்ந்து ஒரே வசனத்துக்குள்ள இந்த 6 குறிப்புகளையும் பரலோகத்தின் தேவன் பக்தனாகிய பவுல் மூலமாய் நமக்கு குறிப்பிடுகிறார். அது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, பக்திக்குரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம். ஐயா, எங்க தேவ பக்தியை நாங்க எப்படியா காத்து கொள்றது, எங்க தேவ பக்தியை எப்படி நாங்க வளர்த்து கொள்றது, அதன் மூலம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுன்னா, கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவர் ரகசியம் உண்டு. உங்க வாழ்க்கையின் அத்தனை ஆவிக்குரிய ரகசியங்களையும் தேவன் அந்த காலவேளை வெளிப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, பரலோகத்தின் தேவன் ஆவிக்குரிய பக்திக்குரிய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இன்னும் பெரிய காரியங்களை உங்க வாழ்வில் செய்வாரா. நானும் உங்களுக்காக தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரங்களை செய்து கொண்டே இருக்கேன்.